அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் ஒரு விசை உங்களை வாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். இன்றைய தினத்தின் வார்த்தைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை என்பது அவசியமாயிருக்கு. என்ன விடுதலை? எதில் விடுதலை அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு காரியத்திலே நான் விடுவிக்கப்பட வேண்டும், ஏதோ ஒரு விடயத்திலே எனக்கு ரட்சிப்பு வேண்டும், ஏதோ ஒரு காரியத்திலே ஒருவேளை அது எனக்கு பாவமாய் இருக்கலாம், சாபமாய் இருக்கலாம், அல்லது எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கு இருக்கிற வியாதியா இருக்கலாம், என்னை நெருக்குகிறதான ஏதோ ஒரு காரியம், என்னை துன்பப்படுத்துகிறதான, என்னை தொல்லை கொடுக்கிறதான, என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத, அல்ல எனக்கு இதை விட்டு என்னை விடுபட்டால் நலமா இருக்குமே, இந்த காரியம் என்னை விட்டு தொலைந்து போனால் நல்லா இருக்குமே, இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி விடுபட முடியும், இதை நான் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஏங்குகிற காரியமாய் இருக்கலாம். எதுவானாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள். இன்றைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது? இன்றைய சூழ்நிலையிலே எல்லாவற்றிலும் நாம் பார்க்கின்றோம். அதாவது சத்தியத்தை நாம் அறிந்து இருக்கிறோமா? சத்தியத்தின்படி நடக்கிறோமா? சத்தியம் நமக்கு இருக்கிறதா? அதாவது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி. அப்போ நான் என்ன பண்றேன்? தீமையை நன்மை என்று சொல்றேன், நன்மையை தீமை என்று சொல்லுகிறேன், இருளை வெளிச்சம் என்று சொல்லுகிறேன், வெளிச்சத்தை இருள் என்று சொல்லுகிறேன், கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சொல்லுகிறேன். அதாவது எல்லாவற்றையும் நான் மாற்றி மாற்றி யோசிக்கிறோம். அதாவது நன்மையான காரியங்களை, இது நன்மை, இதை செய்தால் நன்மைன்னு நினைக்கிறோம், நாம் அதை செய்வதே இல்லை, அது நமக்கு தீமையாய் தெரிகிறது. அதே போல இருள் என்று சொல்லுகிறோம், இது பாவம், இது இருள், இது வேணாம், இதை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதை விட்டு நம்ம விலக முடியவில்லை. அதை நாம் என்ன சொல்றோம்? இது வெளிச்சம், இது கர்த்தர் பார்வைக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது கசப்பு, இது வேணாம், இது கசப்பு, இது பிச்சு என்று சொல்லுகிறோம். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, இது நல்லா இருக்குது, இது சுவையா இருக்குது, இது தித்திப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறோம். அதாவது சத்தியத்தின் மேன்மை புரியாமல் பொய்மையிலே நாம் வளருகிறோம். சத்தியத்தின் மேன்மையை தெரியாமல், சத்தியத்தை புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நாம் சத்தியத்தின்படி வாழ்கிறதே இல்லை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறதும் இல்லை. அதாவது சத்தியம் என்கிற ஒன்று இல்லை என்கிறார்கள். சத்தியம் என்கிற ஒன்று நாம் என்ன பண்றதுன்னா இல்லை என்று சொல்லுகிறோம். சத்தியத்திற்கும் பாவத்திற்கும் நாம் என்ன பண்றோம்னா விளக்கத்தை சொல்லுகிறோம், அதை நாம் நம்மளே ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த சத்தியம் என்கிற காரியத்திலே நாம் எப்பொழுதுமே ஒன்றி போவதே இல்லை. சத்தியம் நம்மை விட்டு தூரமாகத்தான் இருக்கிறது, சத்தியம் நம்ம விட்டு விலகிதான் இருக்கிறது. அதாவது யோவான் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அதே வசனத்தில 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக? ஆண்டவரிடத்திலே பேசுகிறார்கள், ஆண்டவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். நாங்க யார் தெரியுமா? நாங்கள் யாரு? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, நாங்கள் அடிமைகள் அல்ல. நாங்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் வழி தோன்றல் நாங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறான், விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறான், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. இப்போ நாம கூட என்ன பண்றோம்? சில நேரங்களில் சொல்றோம், நாங்கள் யாருன்னா, நான் இந்த ஊழியக்காரருடைய பையன், நான் இந்த சபைக்காரன், நான் ஊழியக்காரன், நான் யாரு, நான் அப்படி இப்படி என்று சொல்லுகிறோம். ஆனால் என்ன இல்லை என்றால்,
நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் சுயாதீனன் என்று சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் அதுக்கு பிரயோஜனமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அதை அடுத்த வருஷத்தை பார்க்கும் பொழுது அடிமையானவன் என்று வீட்டிலே நிலைத்திருக்கிறான். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக சொன்னது என்றால் என்னவென்றால், பாவம் செய்கிற எவனோ பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் அடிமை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற யார் என்ன பண்றாங்க? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார். இப்போ பாவம் செய்கிற யாவரும் பாவத்திற்கு அடிமையாக்கிறார்கள். அப்போ இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுதலை பண்ண முடியும், எனக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும் என்று பார்ப்போமானால், இதிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 36ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ என் வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும், நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும் என்றால் இதற்கு காரணம் யாருன்னா ஒரே ஒருவர் தான். அவர் யாருன்னா குமாரன். குமாரன் என்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படியானால் குமாரனை எங்களை விடுதலையாக்க வேண்டும். இப்ப குமாரன் எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் குமாரனிடத்திலே நான் போய் நிற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா சத்தியம் அப்படின்னு சொல்றோமே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார்களே, அப்போ சத்தியம் தான் விடுதலையாக்க சொல்றாங்க, குமாரன் எப்படி அப்படின்னு கேட்கலாம். அப்போனா சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், சத்தியம் என்றால் என்ன? வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் சத்தியம் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் இருக்கிறோம். போதுமா போதுமா? 2 காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் சத்தியம் என்றால் என்ன? அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, நாம எப்படின்னா சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அதாவது பிதா சத்தியம் உள்ளவர். இப்போ பிதா சத்தியம் உள்ளவர், சத்தியம் என்று சொன்னால் பிதா, பிதா சத்தியம் உள்ளவர் என்று சொல்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்படியானால் சத்தியம் என்றால் பிதா சத்தியமாய் இருக்கிறார். அடுத்து சத்தியம் என்றால் குமாரன் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது பிதா சத்தியம், இரண்டாவது காரியம் குமாரன் சத்தியம், மூன்றாவது காரியம் இதிலே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவாகிய இவரோ ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் சத்தியம். இப்போ சத்தியம் என்றால் என்ன? பிதாவானவர் சத்தியம். இரண்டாவது சத்தியம் என்றால் என்ன என்றால் குமாரனானவர் சத்தியம். மூன்றாவது சத்தியம் என்றால் என்ன என்றால் பரிசுத்த ஆவியானவர் சத்தியம். அடுத்து வேதத்தை நாம் பார்ப்பொழுது சத்தியம் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 142ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, வேதமே சத்தியம் என்று சொல்லுகிறது. நம் கையில வைத்திருக்கிறோமே இந்த வேதம் சத்தியம், இது சத்திய வேதம், இந்த வேதமே சத்தியம் என்று சொல்லுகிறது. இதே வேதத்திலே யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வசனமே சத்தியம். அப்போ வசனம், வேதம் சத்தியம், வேதத்தில் உள்ள வசனம் சத்தியமாயிருக்கிறது. அப்போ சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் எப்படி? சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் பிதா சத்தியமாயிருக்கிறார், குமாரன் சத்தியமாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாயிருக்கிறார், வேதம் சத்தியமாயிருக்கிறது, வேத வசனம் சத்தியமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த காரியங்கள் சத்தியமாய் இருக்கும் பொழுது நான் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோமானால், 3 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அதாவது
மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அதாவது நான் நேசிக்கின்ற, எப்படி நேசிக்கின்ற? சத்தியத்தின்படி நேசிக்கின்ற. காயுவுக்கு எழுதுகிற காரியம், நான் எப்படி நேசிக்கிறேன்? உன்ன சத்தியத்தின்படி நேசிக்கிறேன். சத்தியத்தின்படி என்றால், சத்தியம் என்றால் என்ன? பிதாவுக்கு உடன்பட்டவன், குமாரனுக்கு உடன்பட்டவன், பசுத்தாவியானருக்கு உடன்பட்டவன், தேவ வார்த்தைக்கு உடன்பட்டவன். இப்படிப்பட்டவனை நான் சத்தியத்தின்படி உன்னை நேசிக்கிறேன். அப்படியானால் நேசம், நான் நேசிக்கிறேன், உன்னை சத்தியத்தின்படி நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்து சொல்றாரு 3ஆம் வசனத்துல, சகோதரர் வந்து நீ சத்தியத்தின்படி நடந்து கொள்கிறாய். என்னுடைய நடக்கைகள் சத்தியமாய் இருக்கிறது, என்னுடைய நடக்கைகள் உண்மையாய் இருக்கிறது. நான் எந்த விதத்திலும் சரி தேவனுக்கு விரோதமாகவோ இல்ல பொய்யாகவோ இல்ல உண்மை இல்லாத காரியத்திலோ அல்ல உண்மை இல்லாத செயல்பாட்டிலோ நான் நடக்கவில்லை. நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன். ஆமென். அதாவது நான் சத்தியமாய் இருக்கிறேன், நான் சத்தியத்தின்படி நான் நேசிக்கிறேன், நான் சத்தியத்தின்படி நான் நடக்கிறேன். அடுத்து 8வது வசனம் சொல்லுது, ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி. ஆமென். நாம் அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம என்ன பண்ணனா, நாம சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை நேசிக்கிறோம், சத்தியத்தின்படி நடக்கிறோம், சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோம் என்பதை நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து சத்தியத்தின்படி இருக்கிறவர்களை உடன் வேலையாட்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம யாரா இருக்கிறோம்? கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த சத்தியம் என்கிற காரியத்திலே இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன. நான் சத்தியத்தின்படி நேசிக்கிறேன், நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன், நான் சத்தியத்திற்கு கடனாளியாய் இருக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சத்தியத்தை எப்படி எனக்கு விடுதலையாக்கும்? சத்தியம் யாருக்கு விடுதலையை கொடுக்கும்? சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்ப்போமானால், முதலாவது காரியம், வாஞ்சிக்கிறவனுக்கு சத்தியம் விடுதலை கொடுக்கிறது. வாஞ்சிக்கிறவன் விடுதலையை பெற்றுக் கொள்கிறான். வாஞ்சிக்கிறவன் என்றால் வேண்டும் என்று விரும்புகிறவன். எனக்கு இது தேவை, இது மேல நான் ஆசையா இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு தேவை, எனக்கு இந்த விடுதலை தேவை, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவை, இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவை, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தேவை. எதுவானாலும் சரி, நான் தேவனிடத்திலே வாஞ்சிக்கும் பொழுது, தேவனிடத்திலே நான் கேட்கும் பொழுது, நான் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். எப்படி? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம், சங்கீதம் 91ஆம் அதிகாரம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அடுத்து, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவரை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். அப்போ கர்த்தரிடத்திலே நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே நாம் நெருங்கி இருக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே நம்முடைய பழக்கங்கள் தேவனோடு இசைந்து இருக்க வேண்டும். தேவனிடத்திலே இசைந்து இருக்கும் பொழுதுதானே, கர்த்தரோடு நாம் வாஞ்சையா இருக்கும் பொழுதுதானே, அவரிலே நாம் அன்பு செலுத்தும் பொழுதுதானே, அவரை நேசிக்கும் பொழுதுதானே நாம் என்ன பண்ணுவோம்? தேவ வசனத்திலே வாஞ்சையா இருக்கும் பொழுதுதானே கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். வேத வசனத்தின் மேல் உண்டாகும் வாஞ்சை. சங்கீதங்களின் புஸ்தகம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் எனது வாஞ்சை கர்த்தர் பேரிலே இருக்க வேண்டும், எனது வாஞ்சை தேவ வசனத்தின் மேலே இருக்க வேண்டும், சொல்லுகின்ற வார்த்தையிலே இருக்க வேண்டும். என்ன நமக்கு சொல்லப்படுகிறது, நமக்கு சொல்லுகின்ற காரியங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்படியானால் அவருடைய வேத வசனத்தின் மேலே வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அப்படி வாஞ்சையாய் இருக்கும் பொழுதுதானே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அதாவது வேதத்தின்படி பார்க்கும் பொழுது தாவீது
தேவனிடத்திலே வாஞ்சையாயிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டான். 1 நாளாகமம் 29 1 நாளாகமம் 29 3 வாக்கியம். 1 நாளாகமம் 29 3 நான் வைத்திருக்கிற வாஞ்சையால் பரிசுத்த ஆலயத்திற்கு நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன். நான் இன்னும் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே, தேவனிடத்திலே இருக்கிற வாஞ்சையினாலே, அவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் இருக்கின்ற அந்த வாஞ்சையினாலே நான் என்ன பண்றேன், நான் சவதரித்த பொருள் அல்ல, என்னுடைய பொருட்களையும் என்னுடைய தங்கத்தையும் என்னுடைய வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். தேவ பிள்ளையே, சங்கீதங்களின் புஸ்தகம் 18 சங்கீதம் 18:17. என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கு, என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இங்கே தாவீது பார்க்கிறோம். தாவீது செய்த காரியம் என்ன? தேவனிடத்திலே வாஞ்சையா இருந்தான். தேவனிடத்திலே வாஞ்சையா இருந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சையா இருந்தான். தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சையா இருந்ததினாலே கர்த்தர் அவனை விடுவித்தார். எதிலிருந்து விடுவித்தார்? அவனிலும் பலத்த சத்துருக்கள் அவனிடம் வந்தார்கள், பலத்த காரியங்கள் வந்தது. ஆனாலும் என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை தேவன் விடுவித்தார். என்னை சத்ரு என் மேலே மூர்க்கமா இருக்கிறான், என்னிலும் பலத்தவனா இருக்கிறான், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, அவனுடைய செயல்பாடுகள் தந்திரம் உள்ளவைகளா இருக்கின்றன, நான் என்ன செய்ய முடியும், நான் எப்படி இதிலிருந்து நான் விடுதலை பெற முடியும் என்று யோசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தாவீது தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவன் பேரிலே வாஞ்சையாயிருந்தான். அவன் சத்துருக்களில் இருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். தேவ பிள்ளையே, ஒருவேளை சத்ருவின் போராட்டம் நம்மிடத்திலே இருக்குமானால், சத்ரு ஒருவேளை நம்மை விட மூர்க்கமாய் இருப்பதாய் தெரியுமானால், கர்த்தரிடத்திலே நாம் வாஞ்சையா இருப்போம். கர்த்தர் நம் வாஞ்சையை எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை கொடுப்பார். ஆமென். நீ முதலாவது வாஞ்சையாய் இருப்பாயானால் நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம், நீதிமானுக்கு அவர் விடுதலை தருகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11 நீதிமொழிகளின் புஸ்தகம் 11 8 நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஒரு நல்ல ஒரு வசனம் பாருங்களா. இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்க, நீதிமான் பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுவானா, வெளியே வந்துடுவானா. கர்த்தர் என்ன பண்ணுவாராம், விடுதலை கொடுத்துருவாராம். ஆனா அந்த பிரச்சனைக்கு துன்மார்க்க வந்து என்ன பண்ணுவானா, அந்த பிரச்சனையிலே உட்காருவான். உன்னிலிருந்து விழுக்கப்பட்ட பிரச்சனை துன்மார்க்கனுக்கு போய் சேர்கிறது. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். தேவப்பிள்ளையே, நீதிமானுக்கு எல்லா காலத்திலிருந்து சரி, எல்லா விதத்திலும் சரி கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவார். அதாவது நீதிமான் கூப்பிடும் பொழுது, நீதிமான் கூப்பிட்டாலே போதுமா, கர்த்தர் அவன் என்ன பண்ணுவாரா, எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். இதே 19 வசனத்தை பார்க்கும்போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவை எல்லாவற்றினின்றும் நின்று அவனை விடுவிப்பார். அப்போ நீதிமானுக்கு துன்பமே வராதுன்னா இல்ல, நீதிமானுக்கும் துன்பம் வருது, நீதிமானுக்கும் பிரச்சனை வருது. ஆனால் நீதிமான் அவைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் அவையிலிருந்து என்ன பண்ணுவார், அவனை விடுவிப்பார். அடுத்து சொல்றாரு, அவன் கூப்பிட்டா போதும், அவன் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும் எதுவானாலும் சரிங்க, எல்லா உபத்திரவத்துக்கும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவார். அப்போ கர்த்தர் அவனை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவனை மீட்பார் அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்திலே நாம் பார்க்கும்பொழுது
லோத்தை இதை காரணம் காட்டுகிறது வேதம். அதாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க. அதாவது சோதம் குமரா தேசத்திலே நடந்த சம்பவத்திலே இங்கே நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்க கிரியைகளை கண்டு பார்க்கிறான். அவங்களுடைய அக்கிரமத்தை பார்க்கிறான். அந்த என்ன பண்றான், அதை பார்க்கிறான். பார்க்கிறது மாத்திரமல்ல, அக்கிரம கிரியைகளை பார்த்து கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட, அப்போ அவன் நீதிமானாய் இருக்கிறான். அவன் நீதியுள்ள தன் இதயத்தை என்ன பண்றான், நீதியுள்ளவனாய் வைத்திருக்கிறான். அவன் நீதியுள்ளவனாய் இருந்தான். நீதிமானாய் இருந்ததினாலே இவனிலிருந்து என்ன பண்ணாரா, கர்த்தர் அவனை விடுவித்தார். அவனது என்ன பண்ணார், கர்த்தர் அவனை நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க. அதன் பிற்பாடு நடந்த சம்பவங்கள் வேறு. ஆனால் நீதிமானாய் இருந்த லோத்து, அந்த தேசம் அழிக்கப்பட்டது. ஆனால் லோத்தை தேவன் காப்பாற்றினார். நீதிமானை கர்த்தர் காப்பாற்றினார். நீதிமானை கர்த்தர் விடுவித்தார். அதாவது நாம் வாஞ்சியாய் இருந்தால் கர்த்தர் விடுவிப்பார். இரண்டாவது காரியம், நீதிமானுக்கு விடுதலை உண்டு. மூன்றாவது காரியம், தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு விடுவிப்பார். தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அதாவது வேதத்திலே நாம் பார்க்கும்போது தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். இங்கே பார்க்கின்றோம், இந்த சம்பவம் நாம் அறிந்த சம்பவம். இந்த வாலிபர்களை அக்கினியிலே போடுகிறார்கள். அப்போ சொல்றாங்க அவங்க, நேபுகாத்நேச்சாரே, நீர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் வணங்குகிற ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீர் நடத்திய பொச்சிலே நாங்க வணங்க மாட்டோம். இந்த சரீரம் எங்களுக்கு முக்கியம் அல்ல, இந்த காரியம் எங்களுக்கு முக்கியம் அல்ல, நாங்கள் அனுபவிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒப்பு கொடுத்தார்கள். நடந்தது என்ன, அந்த அக்கினி சூளையிலே கொண்டு போனவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இவர்கள் விடுதலையோடு அந்த அக்கினி சூளையிலே நடந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இதைத்தான் நாம் சொல்லும் பொழுது வேதவசத்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கேற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படியானால் என் சரீரங்களை நான் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் அப்படி நான் கொடுக்கும் பொழுதுதானே கர்த்தர் என்னை எல்லா விதத்திலும் விடுவித்து என்னை மீட்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, எப்படி எனில், சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். நான் உயிரோட தான் இருக்கிறேன், ஆனால் இயேசுவுக்காக நான் எப்போ வேணா மரித்து போகலாம். இப்ப உயிரோட தான் இருக்கிறேன், நான் மரணத்திற்கு என்ன பண்ணுகிறேன், ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, தங்கள் சரீரங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். தங்கள் சரீரங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதானே கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். நாங்க அவரை நம்புறாங்க. அவர் எங்களை தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், இன்னமும் எங்களை தப்புவிப்பார். அப்படியானால் என் சரீரங்களை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார், எல்லா விதத்திலும் என்னை அவர்
தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது சொன்னேன், வாஞ்சையாய் இருந்தால் கர்த்தர் தப்புவிப்பார். இரண்டாவது, நீதிமானாய் இருந்தால் நீதிமானுக்கு விடுதலை உண்டு. மூன்றாவது காரியம், தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவ சமூகத்திலே தேவனுக்காக ஒப்புக் கொடுக்கிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவர்களை தேவன் தப்புவிப்பார். அடுத்தபடியாக, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தேவன் தப்புவிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்படியானால் ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். என்ன விஷயமானாலும் சரிங்க, எந்த ஆபத்தானாலும் சரி, எந்த காரியங்களாலும் சரி, நான் நோக்க வேண்டியது தேவனை மாத்திரமே. ஆமென். மனுஷரையோ, மனுஷ காரியங்களையோ, மனுஷனுடைய செயல்பாட்டுகளையோ, இவங்க எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த இந்த ஆளு நம்ம உதவி செஞ்சாங்களா, இந்த அரசியல்வாதியோ இல்லை இந்த நிலையோ, அது அல்ல. நீ நோக்கி கூப்பிட வேண்டியது தேவனை மாத்திரமே. அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் என்ன பண்ற, உன்னை எல்லா இடங்களிலும் உன்னை விடுவிப்பார். அப்போ எனக்கு விடுதலை வேண்டுமானால் நான் யாரை நோக்க வேண்டும்? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதாவது தேவன் என்னை விடுவிக்க வேண்டும். எப்படி என்னை விடுவிக்க வேண்டும் என்றால், இக்கட்டிலிருந்து என்னை அவர் விடுவிப்பார். இக்கட்டு, ஒன்று முடியாத சூழ்நிலை, இந்த இக்கட்டில் இருந்து தேவன் என்னை விடுவிக்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 6ஆம் வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர் விடுவித்தார். இக்கட்டான சூழ்நிலைன்றமே, ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன் இக்கட்டில் இருந்து உன்னை விடுவிப்பார். இன்னும் சொல்ல போனால், தன் வார்த்தையின்படி அவர் உன்னை விடுவிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம், சங்கீதம் புஸ்தகம் 119, 170, என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய வார்த்தை என்னை விடுவிக்கிறதா இருக்கிறது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்ப்பேனானால் அவர் இக்கட்டிலிருந்து என்னை விடுவிப்பார். அவரை நோக்கி பார்ப்பேனானால் அவருடைய வார்த்தையின்படி என்னை விடுவிப்பார். அப்போ எனக்கு விடுதலை வேண்டுமென்றால் நான் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆலயம் செல்கிறவர்களுக்கு தேவன் விடுதலையை கொடுப்பார். லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. இப்போ இந்த ஸ்திரீ எங்க இருந்தா? தேவனுடைய ஆலயத்திலே இருந்தாள். அப்போ தேவனுடைய ஆலயத்திலே இருக்கும் பொழுதுதானே இவளுடைய நிலை மாறினது. அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் போக வேண்டும். நமக்கு விடுதலை வேண்டுமானால், தேவன் என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலைக்க வேண்டும், தேவன் இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். அப்படியானால் நான் செல்கின்ற இடம் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு நான் செல்வேனானால் தேவன் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் என்னை விடுவிப்பார். அப்போ நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லாமல், தேவன் எனக்கு விடுதலை தரவில்லை, என் வாழ்க்கையிலே விடுதலை இல்லை என்றால் எப்படி? அப்போ தேவன் என்னை விடுவிக்க வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டுமானால் நான் தேவனுடைய ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். நான் ஆலயத்திற்கு வரல, என்னுடைய வாழ்க்கையில விமோச்சனமே இல்லைன்னா, நான் ஆலயத்துக்கு வரலன்னா அது இருக்கவே இருக்காது. அப்போ ஆலயத்துக்கு வர வேண்டும். இங்கே வந்தால், தேவனுடைய ஆலயத்திலே வந்தால், 18 வருடமான பிரச்சனை, 18 வருடமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தால்
தேவாலயத்திலே வந்தால் கர்த்தர் பார்த்து அவளுக்கு விடுதலையை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது தேவன் விடுதலையை கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா எசேக்கியா ராஜா ஆலயம் சென்று செபித்தான். அசீரியர்கள் அவனை முற்றுகையிட்டார்கள். அசீரியர்கள் என்ன செய்வார்கள், எப்படி இருக்கும் என்று நினைத்தான். பயங்கரமாய் இருந்தது. அசீரியர்கள் அவனை முற்றுகை செய்த போதும் கூட சரி, கர்த்தர் அவன் என்ன பண்ணான், தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றான். கர்த்தர் அவனை விடுவித்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பிரவேசித்தான். நான் என்ன செய்ய முடியும், என்னால முடியலையே, அசீரியர்கள் பெருத்திருக்கிறார்களே, இவர்களை எப்படி நான் மேற்கொள்ள முடியும் என்று தெரியாதபடி தேவனுடைய ஆலயத்திலே போனான். தன் இரட்டை உடுத்திக் கொண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே செபித்தான். நடந்தது என்ன என்று பார்க்குமானால் அதிலே 35ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்திலே 180,000 பேரை சங்கரித்தான். தூதன் போய் என்ன பண்ணானா 180,000 பேரை சாகடித்தான் என்று சொல்கிறது. எப்படி என்றால், தேவ சமூகத்திலே விண்ணப்பம் நான் தேவ ஆலயத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணினான். தேவ ஆலயத்திலே வந்து அழுதான். தேவ பிள்ளையே, தேவ ஆலயத்திலே வரும் பொழுது விடுவிக்கப்படுவாய். 18 வருடமாக வியாதியாய் இருந்தவள் விடுவிக்கப்பட்டாள். ராஜாவாகிய எசேக்கியா ராஜா என்ன பண்ணா, தேவ சமூகத்திலே போய் கேட்கிறான். கர்த்தர் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், பார்க்காத காரியங்கள், தூதன் வந்து 180,000 பேரை மடங்கடித்து வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, தேவனுடைய ஆலயத்திலே அன்னாள் வந்து ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமில்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே என்று தேவனுடைய ஆலயத்திலே அவள் தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே தன் இதயத்தை ஊற்றும் பொழுதுதானே கர்த்தர் அவருக்கு பிள்ளைகளை கொடுத்தார். 1 அல்ல 5 பிள்ளைகளை பெற்றாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, அப்படியானால் நான் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது விடுதலையாக்கப்படுகிறேன். 5 காரியங்களை சொன்னேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சத்தியம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், வேதம், வேத வசனம் சத்தியமாயிருக்கிறது. அப்போ இவைகள் தான் என்னை விடுதலையாக்கும். யாருக்கு இந்த விடுதலை கிடைக்கும், யார் தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது, நான் விடுதலையை வாஞ்சிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நான் விடுதலையை வாஞ்சிக்கிறவனாய் இருப்பேனால் எனக்கு விடுதலை உண்டு. 2வது, நான் நீதிமானாய் வாழ்வேனால் எனக்கு விடுதலை உண்டு. 3வது, என் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து அசுசி இல்லாத வாழ்க்கை வாழ்வேனானால் எனக்கு விடுதலை உண்டு. 4வது, நான் அவரை நோக்கி கூப்பிடுவேனானால் எனக்கு விடுதலை உண்டு. 5வது, தேவ சமூகத்திலே, தேவ ஆலயத்திலே, தேவனிடத்திலே நான் காத்திருப்பேனானால் எனக்கு விடுதலை உண்டு. தேவ பிள்ளையே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தியானிங்கள். உங்களுடைய விடுதலையின் காரியம் எதுவானாலும் சரி, தேவனிடத்திலே நாம் செபிப்போம். நாம் எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம்.